ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பிரசனா. நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மார்கழி 2024 மேச ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா 5 கூடைய சூரியன் உங்கள் ராசிக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் சூரியன். அவர் 5ஆம் அதிபதியாக போகிறாரு. அவர் 9ஆம் இடத்துல உட்கார்றாரு. இந்த 9ஆம் இடம்ங்கிறது குருவோடைய வீடு. அது இல்லாமல் 9ஆம் இடம் தான் பேரு புகழ் எல்லாமே. ஸோ நீங்கள் நீண்ட நாளாக ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 100% சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக தான் இது இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதி 2ல் இருக்கார். பேரு புகழ் எல்லாமே வரும். நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணம் காசெல்லாம் வரக்கூடிய மாதமாக தான் இருக்குது. ஆனாலும் நீங்கள் என்ன விஷயங்கள் எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கு உண்டான பலாபலன்கள் உறுதியாக கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு இது சூப்பரான மாதம். ஏன்னா 2 கூடிய சுக்கிரன் 2, 7 கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வர்றார். தொழில்ஸ்தானத்துக்கு இருக்கிறாரு. இந்த தொழில்ஸ்தானம் அப்படிங்கிறது நல்ல வருமானத்தையும், சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல வருமானம், நீங்கள் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் மூலிமா நல்ல ஆதாயம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க 6 கூடிய புதன் அஷ்டமத்தில் இருக்கார். அப்போ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை இல்லை நீங்கள் செய்யாத ஒரு விஷயத்த மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை தேவையில்லாத வதந்திகள் பரப்புறதுக்கோ உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா சனி 10ஆம் பார்வையை புதனை பார்த்துட்டு இருக்காரு. சனி புதன் அப்படின்னாலே ஏமாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏமாற்றம் அப்படின்னாலே நீங்கள் இந்த மாதம் யாரையுமே நம்பாதீங்கன்னு சொல்ல வரேன். ஏன்னா நமக்கு தெரியாதவங்க நம்மளை ஏமாற்ற போகிறது இல்லை. தெரிஞ்சவங்க நம்ம கூடயே இருந்து பழகினவங்க தான் நம்மளை ஏமாற்ற போகிறாங்க. அதனால மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் வரும். படித்தாதான் நம்மளோட லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கக்கூடிய தாட் இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அது இன்னும் உங்களுக்கு நல்ல ஸ்டேஜ் உயர்த்தி விடும். கல்வியில் நீங்கள் நல்ல மேலும் மேலும் உயர்ந்துகிட்டே போகணும், நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறந்தது. உங்களுடைய ராசியாதிபதி செவ்வாய் 4ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான். வண்டி வாகனங்களில் உங்களுக்கு பிஸ்னஸ்லேயோ அல்லது உத்தியோகத்திலேயோ ஏதாவது ஒரு டென்ஷன், டிப்ரெஷன் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வண்டி ஓட்டும்போது உங்களோடது ஃபுல் கான்ஃபிடென்ட் வண்டி மேலேயும் ரோட்டு மேலேயும் இருக்கணும். ஏன்னா நீங்கள் நல்லா தான் ஓட்டுவீங்க. பட் ஆனால் உங்களுக்கு ஆப்போசிட்டில் வரவங்க ஏதாவது ட்ரிங்க்ஸ் போட்டு வரலாம், ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வரலாம். ஏன் அப்படின்னா செவ்வாய் 8ஆம் பார்வையை சனியை பார்க்குறாரு. அதனால என்னென்னா வண்டி வாகனங்களில் போகும்போது உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லைனாலும் ஆப்போசிட்லேருந்து தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அதனால் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. தாயாருடைய உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். சனி உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்குது. லாபசனி தான். அதனால் பிரச்சனையே கிடையாது. லாபஸ்தானத்தில் இருக்கனால உத்தியோகம் மூலியமாவோ அல்லது தொழில் மூலியமாவோ நல்ல வருமானத்தை கொடுக்கும். 12ல் இருக்கக்கூடிய ராகுனால உங்களுக்கு மருத்துவ செலவு உண்டு. ஸோ ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா உடனே நீங்கள் பார்க்குறதா நல்லது. நல்ல பேர் புகழ் எல்லாமே கிடைக்கக்கூடிய மாதம்தான். பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு புதுசாக காரியங்கள் தொடங்குறதுக்கு, புதிய விஷயங்கள் தொடங்குறதுக்கெலாம் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. ஃபேமிலியோட சப்போர்ட் பெரிய லெவலில் கிடைக்கும். அதே மாதிரி சனி 11ஆம் இடத்துலேருந்து 5 பார்க்குறாரு. 5 கூடைய சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கனால உங்களுக்கு மனதுக்கு பிடித்தவர்களுக்கு கூட இது இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகி இப்போ சுமூகமான உறவு ஏற்படும். அதே மாதிரி மூத்த சகோதரன் அல்லது சகோதரியோ அவங்களிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி இந்த மாதம் நல்ல சுமூகமான இதாக இருக்கும். அதுமில்ல அவங்களுடைய ஆதரவுகளும் அவங்க மூலிமா உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட தூர பிரயாணம் பண்ணுறதுக்கோ அல்லது வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த மாதம் ஸ்டார்ட் ஆகும். புதுசாக உங்களுக்கு ஒரு விஷயம் மங்களகரமான விஷயங்கள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இந்த மாதம் ஒரு பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி நல்ல காரியம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்குது. அரசாங்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பர். அரசியல் சம்மந்தப்பட்டவங்க யாராக இருந்தாலும் இந்த மாதம் நல்ல அவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். நல்ல இன்கம் வரக்கூடிய மாதமாக தான் இது இருக்குது. அதே மாதிரி கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சூப்பர். அதாவது ஓவர் நைட்டில் ஒபாமான்னு சொல்லுவாங்கள்ல, அது
பேச்சுக்கு இல்ல. இந்த மாதம் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயமே வந்து கலைத்துறையை பொறுத்தவரைக்கும் ரொம்ப பெரிய லெவலில் பேசப்படும். அதனால் ஒரு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணிக்கோங்க. அது பெரிய லெவலில் உங்களுக்கு வரும். மேச ராசியை பொறுத்தவரைக்கும் வந்து ரொம்ப அந்த மார்கழி மாதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. வருமானத்தில் வந்து பெரிய லெவலில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.